ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ஈஸி சமையல் கிச்சன் அண்ட் கார்டன். இப்போ நம்மளோட கிச்சனில் தான் வீடியோ போட போகிறோம். நம்ம கிச்சனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் பச்சை மிளகா தேங்காய் கறி, இதாங்க இந்த டிஷ்ஷோட பேர். இது வந்து ரொம்ப சிம்பிளாக கிராமத்து முறையில் ரொம்ப சீக்கிரமாகவும் அதே சமயம் சுவையாகவும் இருக்குங்க இந்த கறி செய்கிறது. இது வந்து ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு 4-5 பொருள்களை மட்டுமே வச்சு ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதுக்கு வந்து எந்த ஒரு மசாலா பொடியுமே சேர்க்க தேவையில்லை. சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, மல்லிப்பொடி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஒரு 4-5 பொருள்களை மட்டுமே வச்சு சீக்கிரமாக செஞ்சிடலாம். அதே சமயம் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இது ஒரு செமி கிரேவி மாதிரி தாங்க செய்ய போகிறோம். வாங்க இந்த சிக்கன் பச்சை மிளகா தேங்காய் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ தான் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்பப்போ நான் போடுற புது வீடியோக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த பச்சை மிளகா தேங்காய் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பச்சை மிளகா கறி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 பொருள் தாங்க தேவை. ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சே. இதுக்கு வந்து நான் வந்து சிக்கன் வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கியிருக்கிறேங்க. இது வந்து பிராய்லர் சிக்கன் தான் வாங்கியிருக்கிறேன். 1/2 கிலோ சிக்கன் இது. அப்புறம் தேங்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தேங்காயில் பாதி, அதாவது ஒரு மூடி தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் பச்சை மிளகாயும் சின்ன வெங்காயமும் இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கிறேங்க. இது வந்து ஒரு 5 பச்சை மிளகா. நான் வந்து ஒரு 1/2 கிலோ கறிக்கு வந்து 5 பச்சை மிளகா. இதுக்கு வேறு எந்த மசால் பொடி மிளகாத்தூள்லாம் போட தேவையில்லை. இந்த பச்சை மிளகா மட்டும்தான் இதுக்கு காரத்துக்கு. அதனால் ஒரு 5 பச்சை மிளகா, ஒரு 150 கிராம் வந்து வெங்காயம், சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக இடித்து வச்சுருக்கிறேங்க. பாருங்கள், இப்படி ஒன்றும் பாதியமாக தான் இடிக்கணும். ரொம்ப நைஸாலாம் இடிச்சிடக்கூடாது. இந்த மாதிரி தான் இருக்கணும். பாருங்கள், நான் வந்து இடி உரலில் தான் இடித்து வச்சுருக்கிறேன். நீங்கள் மிக்சியில் போட்டு இடித்தாலும் பல்ஸ் மோடில் வச்சு ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கிறேங்க. அப்புறம் மஞ்சள் தூள் வச்சுருக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரே ஒரு தக்காளி இந்த மாதிரி கையில் கரைச்சி வச்சுருக்கிறேன். கட் பண்ணியெல்லாம் போடக்கூடாது, இது மாதிரி கரைச்சி வச்சுருக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக கறிவேப்பிலை, அப்புறம் உப்பு. இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். ஒரு 4-5 பொருள்களை வச்சு இந்த பச்சை மிளகா கறி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. இப்போ இந்த பச்சை மிளகா கறி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து கடலெண்ணெய் தாங்க இதுக்கு யூஸ் பண்ணணும். மற்ற நல்லெண்ணெய் யூஸ் பண்ணோம்னா அதோட ஸ்மெல் வேறு மாதிரி இருக்கும், அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது. அதனால் இதுக்கு கடலெண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு எந்த எண்ணெயுமே யூஸ் பண்ண வேண்டாம். கடலெண்ணெய் கொஞ்சம் நிறையா விட்டுக்கலாம். ஏன்னா இந்த கறி வந்து நல்லா எண்ணெயில் வதங்கினா தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் நிறையாவே விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம இந்த இடித்து வச்சுருக்கிற இந்த வெங்காயம் பச்சை மிளகாயை இதில் சேர்த்து விட்டுடலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்ல எண்ணெயிலே வதங்கி வரணுங்க. இந்த பச்சை மிளகாயும் இந்த வெங்காயமும் நல்லா இடிச்சதுக்கு அதுக்கும் நல்ல வாசனையாக இருக்கும். இது நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் மற்ற பொருள்கள்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாலாம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த எண்ணெயில் இது வதங்குற வாசம் அப்படியே அருமையாக இருக்குதுங்க. ரொம்ப ப்ரௌன் கலர்லாம் ஆக தேவையில்லை. பாருங்கள், ஓரளவுக்கு வெங்காயமும் பச்சை மிளகாயும் வெந்து வந்தால் போதும். இது ஓரளவுக்கு வெந்துருச்சு. இதில் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மற்ற பொருள்களில் ஒன்று ஒன்றா அப்படியே சேர்த்து விட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதுலேயே இந்த கறிக்கு தேவையான மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். நல்லா இதை வதக்கி விட்டுடலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம்.
இதுக்கு வந்து வேறு எந்த ஸ்பைசஸும் போடக்கூடாதுங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மசால் பொடி எதுவுமே போட தேவையில்லை. இந்த ஒரு 4-5 பொருளை மட்டுமே வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த கறி. ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இது பச்சை மிளகா மஞ்சள் கறின்னு சொல்லுவோம். இது கிராமத்துலலாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க சீக்கிரமாக செய்கிறதுக்கு. இந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு தக்காளி நான் வந்து கையில் இப்படி கரைச்சி வச்சுருக்கிறேன். இதை இதில் சேர்த்துக்கலாம். இதுவும் அப்படியே ஒன்றும் பாதியமாக தான் கரைக்கணும். கட் பண்ணி போட்டோம்னா வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் நான் அப்படி கரைச்சி வச்சுருக்கிறேன். இது நல்லா வதங்கி வரட்டும். இது தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். ஓரத்துலாம் அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வருது. நல்லா வெந்துருச்சு. இந்த வெங்காயம்லாம் நல்லா வாசனையாக இருக்குதுங்க. இப்போ வந்து நம்ம கறியை சேர்த்து விட்டுடலாம். நான் வந்து பச்சை மிளகாய் வந்து 5 மிளகாய் தான் சேர்த்துருக்கிறேன். நான் காரம் கம்மியாக சாப்பிடுவோம், அதனால் 5 மிளகாய் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் 2 மிளகாய் கூட சேர்த்து போட்டுக்கோங்க. அதே இதுமாதிரி 1/2 கிலோ பிராய்லர் சிக்கன் இதை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த கறிக்கு தேவையான உப்பும் சேர்த்துடலாம். கல் உப்பு தான் சேர்க்குறேன். இது வந்து நம்ம குழம்பு மாதிரி வைக்க போகிறதில்ல, அப்படியே ஒரு கிரேவி மாதிரி தான், ஒரு செமி கிரேவி மாதிரி தான் வரும். இப்போ வந்து இந்த மசாலாவோடு சேர்ந்து இது நல்லா வதங்கணும். இந்த கறி, இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், இந்த காரமெல்லாம் இந்த கறியில் நல்லா ஏறுற வரைக்கும் இது நல்லா வதங்கி வரட்டும். எப்படி வதங்கி வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த கறி வந்து நல்லா உருண்டு வந்துருச்சுங்க. நம்ம தண்ணியே சேர்க்கலன்னும் பாருங்கள், தண்ணி விட்டு வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். பாருங்கள், கறி நல்லா உருண்டு வந்துருச்சுங்க. இதே டிஷ் வந்து நீங்கள் இதில் செஞ்சீங்கன்னா, நாட்டுக்கோழியில் செஞ்சீங்கன்னா இன்னும் சுவை ரொம்ப அபாரமாக இருக்குங்க. இப்போ இது கூட வந்து இந்த தேங்காயை சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு இந்த தேங்காயெல்லாம் இதுலேயும் சேர்த்துட்டு கறியோடையும் நல்லா வேகணுங்க. சேர்த்து ஒரு கிளறி விட்டுறலாம். இது கலரே பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகா, மஞ்சள் பொடியெல்லாம் சேர்ந்து இது மாதிரி ஒரு க்ரீன் கலரில் தாங்க இருக்கும். நல்லாயிருக்கும். இந்த கலர் பார்த்தாவே நமக்கு சாப்பிட்லான்னு தோணும். இப்போ வந்து இந்த கறி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். இது பிராய்லர் சிக்கனுங்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த நாட்டுக்கோழியாக இருந்தால் வேகிறதுக்கு லேட் ஆகும், நிறைய தண்ணி சேர்க்கணும். இது வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்ந்து நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், இதுக்கு சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் சேர்த்தாச்சு. இது நல்லா கறி வெந்து வரட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்படியே
இந்த கறி வேக வச்சு ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் நல்லா வெந்துருச்சுங்க. இந்த தண்ணியெல்லாம் பாருங்கள் நல்லா வற்றி வந்துருச்சு. நம்ம வந்து இது குழம்பு மாதிரி வைக்கக்கூடாது, இந்த மாதிரி கிரேவி மாதிரி தான் வைக்கணும். செமி கிரேவி மாதிரி தான் வைக்கணும். கொஞ்சம் ஃபைனலாக நம்ம வந்து இதில் மிளகு பொடி தூவிக்கலாம். அவ்வளோதான், நல்லா கறி வந்துருச்சுங்க. பாருங்கள், பிராய்லர் சிக்கனுங்கிறதுனால சீக்கிரமாக வெந்துருங்க. இது வந்து நாட்டுக்கோழியில் செஞ்சால் தான் ரொம்ப நேரம் ஆகுங்க, வேகிறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். இது நல்லா வெந்துருச்சு. இது ஃபைனலாக வந்து கொஞ்சமாக மிளகு பொடி தூவிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகு பொடி தூவிடுங்க. நல்லா இந்த தேங்காயோட வாசனை பார்த்திங்கன்னா, இந்த தேங்காய், பச்சை மிளகா, வெங்காயம், இந்த இஞ்சி பூண்டெல்லாம் சேர்ந்து இந்த மஞ்சள் பொடி வேறு போட்டதுனால சேர்ந்து இதோட வாசனை வீடு முழுக்க நல்ல வாசனையாக இருக்குதுங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வாசனையாக இருக்குது. கிராமத்து முறையில் அருமையாக செஞ்சாச்சுங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கடைசியாக மல்லித்தலை தூவிக்கலாங்க. நான் அன்றைக்கி மல்லித்தலை கூட தூவாமல் தான் செஞ்சேன். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருந்தது. இது சும்மா கடமைக்கு செஞ்சால் கூட நல்லா இருக்குங்க. ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம், சீக்கிரமாக செஞ்சிடலாம். பொருட்களும் வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு சிம்பிளாக செஞ்சிடலாம். பாருங்கள், அருமையான சிக்கன், பச்சை மிளகா, தேங்காய் கறி ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு, சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிட்லாம். பாருங்கள், அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. அதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.